சங்கீதாவும், தளபதி விஜயும் எப்போ ஒண்ணு சேருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இப்ப ஆன்ஸர் கிடைச்சிருச்சு. அவங்க நள்ளிரவுல சென்னை வந்துட்டாங்க. அதாவது நேத்து நள்ளிரவுல அவங்க சென்னை சேர்ந்திருக்காங்க. முன்னாடி ஹைதராபாத் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய் கூப்ட்டு, அவங்க, திவ்யா இவங்க 3 பேருமே பார்த்தோன்னா, மொத்தமா வேளச்சேரியில இருக்கக்கூடிய எஸ்.ஏ. சந்திரசேகர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க அவர பார்த்து, கால்ல விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கி, நம்ம எஸ்ஏசியோட ஒய்ஃப் அதாவது தளபதி விஜயினுடைய அம்மா, நம்ம சங்கீதாவினுடைய மாமியார், அவங்க எல்லாரும் ஆரத்தி எடுத்து பார்த்தோன்னா, வரவேற்றதோட மட்டும் இல்லாம, குடும்பமே ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பேரன், பேத்திய உச்சி முகர்ந்து முத்தம் குடுத்து கட்டி அணைச்சு, அவங்க சந்தோஷத்த சொன்னதுக்கு வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு அந்த தருணத்த செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஹைலைட்டான விஷயம் என்ன ஒண்ணா, தளபதி விஜய் அங்க தான் இருந்திருக்காரு. தளபதி விஜய பார்த்த உடனே, சங்கீதா ரொம்ப உடைஞ்சு போய் எமோஷனலா ஃபீல் பண்ணி, அவங்க கண் கலங்கியிருக்காங்க. தளபதி விஜய் ஓடி போய் கட்டி அணைச்சு, அதுக்கப்புறம் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அவரு வழக்கம் போல ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, பெரிய பிரச்சனையா ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, அத ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருவாரு. ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரச்சனைய ரொம்ப பெருசாக்கிருவாரு. ஏன்னா, அந்த மனுஷன் மேல வச்சிருந்த அலிகேஷனே அதாவது இப்ப பர்சனலா அவங்க சொல்றதே என்ன ஒண்ணா, 6 வருஷம், 7 வருஷமா தளபதி விஜய் ஒரு வார்த்தை கூட மனைவி சங்கீதாட்ட பேசாம இருந்திருக்காங்க. அது ஒண்ணு தான் அவங்கள இன்னும் ஓவர் டிப்ரஷனுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கேஸு, பிரச்சனை, லொட்டு லொஸ்க்கு எல்லாமே பார்த்தோன்னா நடந்திருக்கு. இப்ப பலருடைய கூட்டு பிரார்த்தனைகள், ரசிகர்கள் எல்லாருமே வேண்டிக்கிட்ட வேண்டுகோளுக்குப்படி, இப்ப தளபதி விஜயும், சங்கீதாவும் மறுபடியும் ஒண்ணு சேர போறாங்க. ஆனா, த்ரிஷா செம்ம காண்டுல பார்த்தோன்னா இருக்காங்களாம். நம்ம தளபதியினுடைய ரைட் ஹேண்ட் ஜெகதீஷன் பழனிசாமிக்கு பலமுறை ஃபோன் போட்டிருக்காங்க. ஃபோன் அவரு பிக் பண்ணவே இல்ல. கடுப்புல என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம தளபதி விஜய்க்கும் ஃபோன் போட்டிருக்காங்க டைரக்ட்டா. அவரும் ஃபோன் எடுக்கவே இல்ல. ஒரு கட்டத்தில அவங்க ஃபோன்ல விஜய் சார் நம்பர வீண் சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. அத அவங்க இப்ப பிளாக் பண்ணிட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம, இனிமேலு இவங்க யாருடைய சாவுகாசம் வேணா அவங்கள விட்டு தூரமா ஒதுங்கி போணும் அப்படின்னு த்ரிஷா பார்த்தோன்னா முடிவெடுத்ததா நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவல் கிடைச்சிருக்கு. இத கேட்ட ரசிகர்கள், தொண்டர்கள், விசுவாசிகள், அப்பாடா! ஒளிஞ்சு போச்சு சனி. இதோட பார்த்தோன்னா விட்டுச்சுன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்கள தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய ஃபீட்பேக்க மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.